ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டர். நம்ம ரிஃபைனரியில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டருங்கிறது வந்து ஒரு ப்ரீ ஹீட்டிங் ஜோனில் வந்து வரும். அந்த ஹீட்டரில் வந்து எத்தனை டைப் இருக்குது, அதில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் ஹீட்டரில் வந்து என்னென்ன வரும், ஒரு இன்டைரக்ட் ஹீட்டரில் வந்து என்னென்ன வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். அதனால் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஹீட்டர். இந்த ஹீட்டர்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டைப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டைப்புன்னு சொல்லுவோம். இந்த டைரக்ட் டைப்பு இன்டைரக்ட் டைப்புன்னு சொல்கிறது எதை வச்சு பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபயர் ஆகுது பார்த்தீங்களா. இந்த ஃபயர் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்மளுக்கு வந்து எந்த சோர்ஸை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணணுமோ அதில் டேரெக்டாக ஹீட் ஆச்சுன்னா அது டைரக்ட் ஹீட்டணும். இது டேரெக்டாக அந்த ஃபயர் வந்து ஒரு லிக்யூடுக்கு மேலே பட்டு அந்த லிக்யூடை ஹீட் பண்ணி அந்த ஹீட் ஆகக்கூடிய அந்த லிக்யூட் வந்து இன்னொரு லிக்யூடை வந்து ஹீட் ஆக்கிடுச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்கிறது. ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு காமிக்கிறேன் பாருங்கள். டைரக்ட் ஹீட்டிங் இந்த படத்தில் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேம்பர். இந்த சேம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1ஆம் நம்பர்னு சொல்கிறது வந்து பர்னரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹீட் பண்ணக்கூடிய மீடியம். இந்த மீடியத்தை தான் நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஜி கேஸை வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போது என்ஜி கேஸில் இருக்கக்கூடிய ஃபயர் பண்ணும்போது இந்த பர்னர்லேருந்து ஃபயர் ஆகும். ஃபயர் ஆகிட்டு இந்த ஃபயர் ரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெசலில் வந்து படும். இந்த வெசலில் படுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியலில் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய இந்த ஹாட் ஃப்ளூ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்னி வழியாக வெளியே போயிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஒரு சமையல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு ஊற்றிக்கிட்டு அதை வந்து டேரெக்டாக ஹீட் பண்ணுறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ஹீட்டுன்னு சொல்லலாம். இது வந்து மேக்ஸிமம் நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் ஹீட்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் எப்படின்னா உங்களுக்கு சாலிடாக இருக்கக்கூடிய அது செமி சாலிடாக இருக்கக்கூடிய மெட்டீரியலை வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடாக மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர்ஸ் வந்து இருக்கும். அந்த ஹீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செமி லிக்யூடாக இருக்கக்கூடியதை இந்த காயிலில் வந்து கொடுப்பாங்க. டேரெக்டாக பர்னர் வச்சு ஃபயரிங் பண்ணும்போது அதில் சைடில் இருக்கக்கூடிய ரேடியன்ட் ஹீட்டரில் வந்து ஆகும். இது நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கிறேன், அது மூலமாக நான் சொல்லித்தரேன். இது வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்டைரக்ட் ஹீட்டிங் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு வெசல். இந்த க்ளோஸ்டு வெசலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மிக் ஃப்ளூயிட் வந்து நம்ம வந்து நிரப்புவோம். அந்த தெர்மிக் ஃப்ளூயிடை வந்து இன்னொரு ஹீட் சோர்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹீட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் சோர்ஸ் மூலமாக இந்த தெர்மிக் ஃப்ளூயிட் வந்து ஹீட் ஆகும். இந்த தெர்மிக் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெசலுக்குள்ளே இருக்கக்கூடிய மீடியம் வந்து எடுக்கும். இது எப்படி பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ப்ராசஸில் வந்து எடுக்குது. எடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஹீட் ஆகுது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஹீட்டிங் சொல்லுவோம். இது வந்து ரிஃபைனரியில் வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெர்மிக் ஃப்ளூயிட் ஹீட்டர்னு சொல்லுவாங்க, அந்த ஹீட்டரில் யூஸ் ஆகுது. இனி நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த டைரக்ட் ஹீட்டர் இன்டைரக்ட் ஹீட்டர் அதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் ஹீட்டருடைய வியூஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. இந்த ஸ்கொயர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயில்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் ஜோன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் காயில்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் ஜோன் சொல்லுவோம். ஓகேங்களா. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபிஹெச் வரும். அது வந்து இந்த இடத்துல வரும். என்ன இருக்குல்ல, இதான் வந்து ஏபிஹெச். அதுக்கு மேலே ஸ்டாக் வரும். ஓகேங்களா. அப்போ இதுக்கு வந்து ஃபயர் பண்ணுறது என்னென்னா வெர்டிக்கல் பர்னர் கீழேருந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பர்னர் மூலமாக ஃபயர் பண்ணுவோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜி கேஸ் வந்து இந்த பர்னருக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது நேச்சுரல் கேஸ், அது மீதேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபயர் ஆகும். ஃபயர் ஆகக்கூடிய இந்த ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தீ எந்தெந்த இடத்துலலாம் காயிலில் படுதோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரேடியன்ட் ஹீட்டர்னு சொல்லுவோம். இதில் இந்த தீ வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காயிலில் படும், காயிலில் பட்டு ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த தீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூ கேஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஃப்ளூ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கன்வென்ஷனல் ஜோனுக்குள்ளே என்ட்ராகும். இந்த கன்வென்ஷனல் ஜோனுக்குள்ளே என்ட்ராகும்போது அந்த ஃப்ளூ கேஸில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த காயில் வந்து அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுலேயே வந்து ஹீட்டிங் நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஏபிஎஸ் வச்சுருப்போம், ஏர் ப்ரீ ஹீட்டர். நம்மளுக்கு வந்து இந்த பர்னிங் நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பஸ்டருக்கு ஏர் தேவை, ஆக்சிடைசராட்டு.
அந்த ஏரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளோவர் வந்து வச்சுருப்போம். அந்த ப்ளோவர் மூலமாக அட்மாஸ்பியர்லேருந்து சக் பண்ணி இந்த ஏர் ப்ரீ ஹீட்டர் வழியாக உள்ளே கொடுத்து ஏரை வந்து ப்ரீ ஹீட்டிங் பண்ணி வரக்கூடிய அவுட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்னர் கூட நம்ம செட் பண்ணுவோம். இந்த பர்னரில் செட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா தனியாக டக்ட் வரும். அந்த டக்டில் வந்து செட் பண்ணும்போது இந்த ஃப்ளூ கேஸ் ப்ளஸ் இந்த பர்னரில் வரக்கூடிய இந்த ஏரு ப்ரீ ஹீட்டட் ஏரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேஸ் இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ஃபயர் பால் வந்து கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்ட் ஹீட்டருடைய ஒர்க்கிங் பிரின்சிபிள். இதில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து டேப்லர் காலம் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இதில் வந்து பர்னர் இருக்கும். இதில் என்ன டைப் பர்னர் யூஸ் பண்ணுவாங்கன்னா இது வந்து ப்ரெஷர் ஜெட் பர்னர் யூஸ் பண்ணுவாங்க. இதோடைய ஆப்ரேஷன் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிலோவாட்டில் இருக்குது 5604. அப்புறம் வந்து 2:1 ரேஷியோ. இது வந்து என்ஜி கேஸ் வந்து யூஸ் பண்ணுறது. அதனால் பார்த்திங்கன்னா 1:3. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ஹீட்டருடைய டிஸ்கிரிப்ஷன், அதாவது நம்ம வெண்டார்ட்லேருந்து வாங்க ஓஇஎம் வந்து தரக்கூடிய கேட்டலாக்லேருந்து எடுத்தது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்லெஸ் மாடுலேஷன். ஃப்ளேம் ஸ்கேனர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ செல். ஃபியூவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பஷனில் ஏர் வந்து தேவைப்படும்ல, அதுக்கு வந்து ஏர் ப்ளோவர் வைப்போம்னு சொன்னோம்ல, அந்த ஏர் ப்ளோவர் வந்து என்ன டைப்பு? சென்ட்ரிஃபிகல் ஃபேன் பேக்வேர்ட் கர்வு அந்த டைப்பு ப்ளோவர் யூஸ் பண்ணுவோம். அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பலர் மவுண்டட் ஆன் த மோட்டார் ஷாஃப்ட். மோட்டார் ஷாஃப்ட்டில் வந்து டேரெக்டாக வந்து இம்பலர் வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் இதோடைய ஃபேன் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 2900 RPM. மோட்டரோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 22.5 கிலோவாட். குவான்டிட்டி வந்து 1 வந்து இந்த ஹீட்டருக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? இது வந்து கம்பஸ்டர் ஏர் ப்ளோவர். இந்த இதில் வரக்கூடிய ஏர் தான் நம்ம ஏபிஹெச்சுக்கு கொண்டு போவோம். அதுலேருந்து வரக்கூடிய அவுட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சடைசராக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் கேஸு. இந்த நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்னருக்குள்ளே கொடுக்கணும்ல, அதுக்கு வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா பால் வால்வு, கேஸ் ஃபில்டர், ப்ரெஷர் கேஜ் அட் இன்லெட் ஆஃப் த ப்ரெஷர் ரெகுலேட்டர், அப்புறம் ப்ரெஷர் ரெகுலேட்டர் ஒன்று, ஐசோலேஷன் அண்ட் பைபாஸ் வால்வ் ஃபார் த ப்ரெஷர் ரெகுலேட்டர், ஸ்லம் ஷட் வால்வ் ஒன்று, அதுக்கப்புறம் ப்ரெஷர் கேஜ் அட் த அவுட் ஆஃப் ப்ரெஷர் ரெகுலேட்டர், சேஃப்டி ரிலீஃப் வால்வு அண்ட் வித் ஐசோலேஷன் பால் வால்வ், இன்டர் கனெக்ஷன் பைப்பு பிட்வீன் அபோவ் வால்வ்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் கேஸ் பர்னர் அசம்பிளியில் வரக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸு இதெல்லாம் தேவைப்படும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஏபிஹெச் சொல்லியிருந்தோம்ல, அந்த ஏபிஹெச்சில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூப்ஸ் தான் கம்ப்ளீட்டடாக இருக்கும். அந்த டியூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தாங்கன்னா BS6323 அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலோடைய கோடு, அந்த மெட்டீரியல் படி இருக்கும். அதில் கொடுத்துருக்க ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IS2062 GRA ஆர் ஈக்குவலண்ட் இந்த மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஹைப்ரிட் கிராஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ டைரக்ஷன் வந்து ஹைப்ரிட் கிராஸ் கவுண்டர் ஃப்ளோ டைப்பு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரீ ஹீட்டருடையது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸில் வந்து எவ்வளோ ஃப்ளோ போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஓர்டெக்ஸ் டைப்பு வந்து ஃப்ளோ மீட்டர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரு கேஸு டக்டிங் வந்து வைக்கணும். அந்த டக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரம் கம்பஸ்டர் ஏர் ஃபேன் டு ஏபிஹெச் செட்டு ஒன்று, அப்புறம் ஏபிஹெச் டு பர்னர் அதுக்கு வந்து 2 செட்டு, அப்புறம் வந்து கேஸ் டக்டிங் ஃப்ளூ கேஸ் டக்டிங் சொல்லக்கூடியது என்னென்னா அந்த நம்மளுடைய ஃபயர் ஆகிட்டு ஃப்ளூ கேஸை கன்வெர்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் அவுட்லெட் டு ஏபிஹெச் அவுட்லெட் டு சிம்னி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டக்டிங் வந்து வைப்போம். இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மெயினானது. அதுக்கப்புறம் நம்ம சுற்றி வந்து காயில் வச்சுருப்போம். அந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா BS3059 GR320 சீம்லெஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். காயில் சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கிரேடு தான். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ஹீட்டருடைய ஃபுல் டீட்டெயில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் வரும். இதில் தான் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நான் வந்து பார்ட் பை பார்ட்டாக தந்துட்டேன். ஏன்னா இதில் வந்து நம்ம என்ன மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோங்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னா ரியாக்டரில் வந்து என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணுமோ அதே மெயின்டெனன்ஸ் தான் பண்ணுவோம். இதில் பார்ட் வைஸ் நான் சொல்லிட்டேன்னா அந்த பார்ட்டில் நீங்கள் வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி பிளான் பண்ணணுமோ தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இன்டைரக்ட் ஹீட்டிங். இந்த இன்டைரக்ட் ஹீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்னி. இந்த சிம்னி வந்து இது வழியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகும். ஃபயர் ஆகி தெர்மிக் ஃப்ளூயிடை வந்து ஹீட் பண்ணும். ஹீட் பண்ணக்கூடிய தெர்மிக் ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக வரும். இதில் வந்து என்ன செட்டப் கொடுத்துருப்பாங்கன்னா இதில் வந்து ஒரு டீரியேட்டர் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து எக்ஸ்டென்ஷன் டேங்க்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டென்ஷன் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீரியேட்டர், இது எக்ஸ்டென்ஷன் டேங்க் வித் டீரியேட்டர்னு சொல்லுவோம்.
இந்த டீரியேட்டருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெசல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த வெசலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நம்மளுடைய தெர்மிக் ஃப்ளூயிட் வந்து நிரம்புது. இதில் வந்து பஃபர் டேங்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்போ இதுலேருந்து வரக்கூடிய அந்த தெர்மிக் ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக எங்கே போகுதுன்னு பாருங்கள், இந்த ஹீட்டருக்குள்ளே போகும். இந்த ஹீட்டருக்குள்ளே போயிட்டு இங்கே போய் ஹீட் ஆகும். ஹீட் ஆகிட்டு வரக்கூடிய சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சோர்ஸை வந்து ஹீட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து ஹீட்டை வந்து பண்ணிவிட்டு அது வந்து பழையபடியும் உங்களுக்கு வந்து இந்த சோர்ஸ் வழியாக வெளியே போயிடும். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியேட்டர்னு சொல்லுவோம். இந்த ஏரியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளூயிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் இருந்து ஒரு பேக்கெட் மாதிரி எடுத்திருப்பாங்க. இதுலேயும் ஒரு பேக்கெட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த தெர்மிக் ஃப்ளூயிட் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இதில் எக்ஸ்டர்னலாக ஒரு இடத்துல தெர்மிக் ஃப்ளூயிடை வச்சுக்கிட்டு இந்த டீரியேட்டரில் கொடுத்து ஏரியேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஏரியேஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஹீட்டருக்குள்ளே கொடுக்க முடியும். ஓகேங்களா? தெர்மிக் ஃப்ளூயிட் வந்து என்ன ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுறாங்க என்ன எதுன்னு டீட்டெயில்ஸ் வந்து நான் இப்போ தர்றேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தெர்மிக் ஹீட்டரை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஆயில் சோர்ஸ் மூலமாக ஒரு எலக்ட்ரிக்கல் காயில் மூலமாக ஹீட் பண்ணக்கூடிய மெத்தடு ப்ளஸ் உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் ஹீட்டிங் சோர்ஸும் இதில் யூஸ் பண்ணலாம். இது வந்து வித்தவுட் ஏபிஹெச், இது வந்து வித் ஏபிஹெச். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பர்னர் இருக்கும். இதில் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பர்னர் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. வரக்கூடிய இந்த ஃப்ளூ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஏபிஹெச். இந்த ஏபிஹெச்சில் போயிட்டு ஏரை ப்ரீ ஹீட் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபயரிங் நடக்கணும்ல, அந்த ஃபயரிங் நடக்கிறதுக்காக வேண்டி இதை வந்து ஏரை வந்து நம்ம வந்து ப்ரீ ஹீட்டிங் பண்ணி உள்ள அனுப்புவோம். இது வந்து ஒரு தெர்மிக் ஃப்ளூயிட் ஹீட்டருடைய ஒரு 3D மாடலு. இதுலேயும் எப்படி என்னென்னா சேம் அதே பர்னர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணலாம், அதே பர்னர் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ரெஷர் ஜெட் பர்னரு. இது ஆப்ரேஷன் குவான்டிட்டியும் 5604. அப்புறம் என்ஜி கேஸ் ரேஷியோ வந்து 1:1:3. டைப் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஸ்டெப்லெஸ் மாடுலேஷன், ஃப்ளேம் ஸ்கேனர் வந்து ஃபோட்டோ செல். இதெல்லாமே உங்களுக்கு வந்து காமனாக தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயிலில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 காயில் இருக்கும். அது முதல்ல வந்து ஒரு ஃப்ளூயிடு போகும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெர்மிக் ஃப்ளூயிட் போகிறதுக்குள்ள காயில் இருக்கும். அதுக்கு மேலே வந்து செராமிக் கோட்டிங் இருக்கும். ஓகேங்களா? அப்படி 3 காயிலாக வச்சுருப்பாங்க. அந்த இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து டிசைன் ப்ரெஷர், அந்த காயில் டிசைன் ப்ரெஷர் வந்து 9 இருக்கும். அப்புறம் வந்து டிசைன் கோட் ஃபார் த ஃபிலிம் டெம்பரேச்சர் கால்குலேஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் இதுக்கு வரும். அந்த இதை கால்குலேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி ஹீட் ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஹீட்டர் ஓரியன்டேஷன் வெர்டிக்கலு, டிராஃப்டிங் வந்து ஃபோர்ஸ்டு டிராஃப்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மிக் ஆயில் தெர்மோனல் 66, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மிக் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காயில் வந்து சேம் மெட்டீரியல். ஜாக்கெட்டு, இந்த ஜாக்கெட்டுக்குள்ளே அந்த காயிலுக்கும் ஜாக்கெட்டுக்கும் இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெர்மிக் ஃப்ளூயிட் வந்து போகும். அது வந்து ஜாக்கெட்டோடைய மெட்டீரியல் SA515 ஆர் SA516 GR60, இந்த மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ரிஃப்ராக்டரி வந்து என் பிளேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல்ஸ் செராமிக் ஊல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலண்ட் ஆனது யூஸ் பண்ணுவாங்க. ஒயிட் ட்ரீட் கே, இன்சுலை 7, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலேஷன் இந்த ரிஃப்ராக்டரியோடைய கிரேடு. ஓகேங்களா? இது வந்து நேச்சுரல் கேஸ் அசம்பிளி, நம்ம பர்னருக்கு பார்த்தோம்ல அதே தான் சேமாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து வித் ஏர் ப்ரீஹீட்டராக இருந்தாச்சுன்னா அந்த ஏர் ப்ரீஹீட்டரில் என்னென்ன காயில் இருக்குமோ அதை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம நேச்சுரல் கேஸுக்கு வரக்கூடிய ஒர்டெக்ஸ் மீட்டர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் டக்டிங்கு, அதே மாதிரி தான் ஃபியூல் டக்டிங். ஃபயரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபயரிங் வந்து இதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிக்கல் பர்னர், நம்ம டைரக்ட் பர்னரில் டைரக்ட் ஹீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து பர்னர் கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து கொடுத்துருப்பாங்க. மேலே இருந்து கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இந்த காயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காயில் வந்து 3 இடமா இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு உங்கள் செராமிக் கோட்டிங் இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஜாக்கெட்டு, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எந்த பொருளை ஹீட் பண்ணணுமோ அது உள்ளே போகும். அப்போ தெர்மிக் ஃப்ளூயிடு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயரில் போகும். அதுக்கு மேலே வந்து செராமிக் இருக்கும். அப்போ நம்ம இதில் ஹீட் பண்ணக்கூடிய அந்த ஹீட் சோர்ஸ் வந்து செராமிக் மேலே படும். செராமிக் மேலே படுறது தெர்மிக் ஃப்ளூயிடை வந்து ஹீட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த மெட்டீரியல் ஹீட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலான ஒரு இன்டைரக்ட் மெத்தடில் ஹீட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? இது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம வந்து ரியாக்டரில் பார்க்குறோம்ல, அந்த பர்னரை வந்து ஹீட் பண்ணுறது, பர்னரில் வந்து ஃப்ளஷிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அதே மாதிரி இக்னைட்டரை வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம், ஸ்பார்க் டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய
ஃப்ளூ கேஸஸ் பாத்து டக்ட் அந்த இதெல்லாம் செக் பண்ணுவோம். அப்புறம் வந்து கம்பஸ்டர் சேம்பரில் வரக்கூடிய ஆக்சிடைசருக்கு வரக்கூடிய ஏர் ப்ளோவர், அந்த ப்ளோவரில் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் வரும், க்ரீசிங் வரும், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வரும். அப்புறம் வந்து தெர்மிக் ஃப்ளூயிடை வந்து பம்பிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அரவுண்ட் பம்ப் இருக்கும். அந்த தெர்மிக் ஃப்ளூயிடு பம்புன்னு சொல்லுவாங்க. அந்த பம்பு, அதில் பம்பு 2-3 பம்ப்ஸ் வரும். ஓகேங்களா, இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ஹீட்டருக்கு வரக்கூடியது. அப்புறம் வந்து ஷடவுன் எடுக்கும்போது ஏபிஹெச்சில் வந்து பஞ்சர் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். மற்றபடி மேக்ஸிமம் இந்த இதில் வந்து வேறு வேலைகள் வந்து வராது. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹீட்டரை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு எந்த டாபிக் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிஎம்எம்எஸ்ஸை பற்றி தான் அடுத்த வந்து டாபிக் வந்து போடலான் இருக்கேன். அதுக்குள்ள ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப் கோட் வந்து நான் தனியாக தரேன். ஓகேங்களா, பிஎம் மாடலுக்கும் எம்எம் மாடலுக்கும் உள்ள சாப் கோடிங்ஸ் வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் தரேன். இதே மாதிரி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டாபிக் வேணாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது, கூகுளிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க, நீங்கள் வந்து லாஸ்ட் இயரில் வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அப்புறம் வந்து குவைட்டில் வந்து நிறைய வியூஸ் வந்து போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நம்மளுடைய வியூவர்ஸ் அண்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இது அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நான் இதில் இனி வரக்கூடிய வீடியோஸில் போடுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபரை நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இன்னையோடு சேர்த்து எனக்கு வந்து 4500 சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. இனி ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் நம்முடைய வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம வந்து தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து புதுசாக சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா, இது வந்து இன்றைக்கி இல்லைன்னா வேறு என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். வேறொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.